ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சப்பாத்திக்கெலாம் சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா பாருங்கள். தேங்காய், குருமிளகு, சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் உதிரியாக இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடியை போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் மிளகு விழுது, அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறத போட்டு இறக்கணுன்னா சூப்பரான வெண்டைக்காய் மிளகு மசாலா ரெடி. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்பெஷல், மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.